வணக்கம், வெல்கம் பேக் டு விஜயா கிரியேஷன். நமக்கு இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் யூஸ் பண்ணி ஒரு சைனீஸ் சூப் தான் பண்ண போகிறோம். இதில் நம்ம அஜினோமோட்டோவோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. நார்மலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ சாஸ் ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் மெஷினில் நறுக்கலாம், அது ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் நல்லா இருக்காது சூப்புக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். கேபேஜ் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், குடமிளகா, அப்புறம் இஞ்சி, இது இஞ்சி அது லசூனு, வெள்ளைப்பூடு, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட இது அந்த தாள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி அழகாக வச்சுருக்கோம். இப்போது கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு சின்ன பர்தனில் ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கணும். ஏன்னா அது சூப்பில் நல்லா வெந்துக்கிடாது. அதனால் இப்போது சூப்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா அழகாக ஃப்ரை ஆகணுன்னு நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பீன்ஸும் கேரட்டையும் அதில் போட்டுப்போம். அப்புறம் உடனே நம்ம போடலாம், குடமிளகா போட்டுப்போம். போட்டுட்டு இது நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கேபேஜ் போட்டுட்டு அதையும் அது கூட நல்லா சேரும்படியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வினிகர், ஒரு 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸு, 1 ஸ்பூன் சில்லி சாஸு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு எல்லாத்தையும் ஊற்றி போல் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அழகாக கிண்டி விட்டுட்டு நல்ல மிளகு பொடி 1 ஸ்பூன் அளவு, ஃபுல் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்போ இதில் இஞ்சி வெள்ளைப்பூடு மிளகு எல்லாம் சேரும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம், அதில் தண்ணி ஊற்றி அதை கலக்கி வச்சுப்போம். இப்போ இதில் ஃப்ரை ஆன அந்த காய்கறியில் நம்ம தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதித்த பிறகு கார்ன்ஃப்ளவர் அது கூட சேர்க்கணும். ஃபஸ்ட்டே கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா அது இறுக்கமாக கட்டி ஆயிரும். நல்லா தண்ணி விட்டு அந்த வதக்கின காய் கூட அந்த காய் தண்ணி கொதித்த பிறகு கார்ன்ஃப்ளவர் விட்டுட்டு நம்ம எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு எல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் எண்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சைனீஸ் சூப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.